பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனாவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ மீனா வந்து சமைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு வாங்கிட்டு வர சொன்னாப்புல இல்லையா செந்தில் கிட்ட. ஆனால் செந்தில் வாங்காமல் வந்துட்டாப்புல. எங்கள் அம்மா அப்பா மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட சொன்னது தோசை மாவு மட்டும்தான், அதையே வாங்காமல் வந்திருக்கீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, உடனே நான் போய் இப்பயே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தோசை மாவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல. நம்ம மீனாவும் தோசையை ஊத்துறாங்க. ஆனா வரவே மாட்டேங்குது. அது மட்டுக்கு பிச்சு பிச்சு கொத்து புரோட்டா மாதிரி வருது. ஸோ நம்ம செந்தில அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி சாப்பிட்டுறாப்புல. இந்த பக்கம் இந்த சுகன்யா வந்து மல்லிகை கடைக்கு மல்லிகை கடையோட கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க வர்ற சக்திவேலு வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கடைய பாண்டியன் ஸ்டோரோட இன்னொரு பிரான்ச்சுன்னு தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன், நல்லாவே போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பண்ணி அந்த பாண்டியன் ஸ்டோர் கடைய ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு வரையும் அந்த சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம கதிர், ராஜி இவங்க 2 பேரும் திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராஜி, ஆமா ஹாஸ்பிட்டல் பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நக்கலா கேட்க, ஏன்னா ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு போனாப்புல இல்லையா, அதனால நம்ம ராஜிக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆச்சு இல்லையா, அதை பத்தி தான் கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜியோட அப்பா அங்க பைக்கை நிப்பாட்டிட்டு போறாப்புல. ராஜிக்கு இருந்த கோவத்துல நேரா போய் பைக்கை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கதிர் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே ராஜியோட அப்பா வெளியில வர்றதை பார்த்துட்டு ராஜி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன நினைப்பாரு, கதிர் தான் இவன் தள்ளி விட்டுருக்கான் பைக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. திருப்பி பார்த்தா ராஜியை காணோம். அதுக்கப்புறம் தான் வராங்க. இந்த பக்கம் நம்ம சரவண வெளியில வராப்புல. ஸோ சரவணன் கிட்ட கதிர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் சரவணன் கதிர்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இங்க மறுநாள் காலையில விடியுது. மீனா வழக்கம் போல நம்ம செந்தில எழுப்புறாப்புல. செந்திலு எந்திரிக்க மாட்டேங்கிறாப்புல. போய் பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு தானே வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, இல்ல அந்த பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு மீனா சொல்ல, நம்ம செந்திலுக்கு கடுப்பா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல நம்ம மீனா செந்தில வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.